தலைவர் அன்பிற்குரிய திரு சக்தி படையாச்சி அவர்கள் பேசுகின்ற பொழுது அரசினுடைய திட்டங்கள் ஒரு பக்கம், நம்முடைய கரூர் மக்களுடைய வளர்ச்சிகள் ஒரு பக்கம், நம்முடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய கடமை ஒரு பக்கம் என்ற வகையில் இந்த 5 ஆண்டுகளில் குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் 5000 கோடி அளவிற்கான வளர்ச்சி திட்டங்களை நம்முடைய கரூர் மாவட்டத்திற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். குறிப்பாக நாம் சார்ந்திருக்கக்கூடிய கரூர் ஒன்றியத்தினுடைய கிழக்கு பகுதியில் ஒரு தீவு போல் இருந்த அந்த ஊராட்சிகளை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு நெரூருக்கும் திருச்சி மாவட்டம் உன்னியூருக்கும் இடையில் காவிரி ஆற்றின் குறுக்கே 101 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு உயர்மட்ட பாலத்தை கட்டி பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள். கோயம்பள்ளி மேலப்பாளையத்தை இணைக்கக்கூடிய வகையில் அமராவதி ஆற்றின் குறுக்கே ஏற்கனவே 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பாலம் கடந்த அதிமுக ஆட்சியில் 5 ஆண்டுகள் அந்த பணிகளை செய்யாமல் அப்படியே விட்டுவிட்ட நிலையை அறிந்து இப்பொழுது இணைப்பு சாலை எடுப்பதற்காக 11 கோடி ரூபாய் நிதிகளை முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். நம்முடைய அரசு காலனி தொடங்கி நெரூர் வரை சாலையினுடைய விரிவாக்கத்திற்கு நிதிகளை தந்த மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 16 கால் மண்டபம் தொடங்கி சோமூர், திருமக்குடலூர், நெரூர் என அந்த சாலைகள் ஒரு வாகனம் வந்தால் மறு வாகனம் ஒதுக்குவதற்கு வசதி இல்லை என்ற நிலையை உணர்ந்து அதற்கு 20 கோடியே 78 லட்சம் ரூபாய் நிதிகளை கொடுத்து இருவழிச்சாலையாக முதலமைச்சர்கள் தரமுறுத்துவதற்கான அந்த பணிகளை தந்திருக்கிறார்கள். மணல்களை எடுத்து உள்ளூர் தேவைகளை பூர்த்தி செய்து நம்முடைய வாழ்வாதாரத்தை அந்த பாதுகாக்கக்கூடிய பணிகளில் ஈடுபடக்கூடிய சூழலை கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சியில் எப்படி நடந்து கொண்டார்களோ அதை போல இப்பொழுது அதற்கு சில குறுக்கு வழிகளை செய்யக்கூடிய வகையிலும், குறிப்பாக ஒரு பக்கம் பிள்ளையை கிள்ளுவது, மறுபக்கம் தொட்டிலை ஆட்டுவது என்ற ஒரு குறுகிய மனப்பான்மையோடு இன்று இங்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினுடைய நிர்வாகிகள் சிலர் நடந்து கொள்கின்றார்கள். அதைத்தான் நம்முடைய நிறுவன தலைவர் அண்ணன் திரு சக்தி படையாச்சி அவர்கள் மிக தெளிவாக சுட்டிக்காட்டினார்கள். இது நம்முடைய வாழ்வாதாரம், நம்முடைய உரிமை. அந்த வாழ்வாதாரத்தை பாதுகாக்க உரிமையை நாம் கையில் எடுக்கின்ற பொழுது அதற்கு ஒரு பக்கம் ஆதரவு வழங்குவதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்கிவிட்டு மறுபக்கம் திருச்சியில் இருக்கக்கூடிய ஐஜிக்கு போன் செய்து இங்கே இப்படிப்பட்ட சூழல் நடைபெறுகிறது, நீங்கள் ஏன் கண்டுகொள்வதில்லை என்ற வகையில் பேசுவதும், சிலரை வைத்து நீதிமன்றத்திற்கு செல்வதும், இப்படி வேறு வேறு வகைகளில் அதை தடுப்பதற்கான முயற்சிகளை தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயம் இந்த வகையில் அன்பிற்குரிய திரு சக்தி படையாச்சி அவர்கள் உங்களோடு உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்து அந்த தொழிலை பாதுகாக்க வேண்டும் என்ற முனைப்போடு அவர் முன்னெடுத்திருக்கின்ற அந்த செயலுக்கு என்னுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். யாராவது ஒருவர் முன்னின்று அந்த பணிகளை செய்திட வேண்டும். அதை மிக திறமையாக, மிக நேர்த்தியாக மக்களுக்காக செய்கின்ற தலைவராக அன்பிற்குரிய திரு சக்தி படையாச்சி அவர்கள் மிக சிறப்பாக அதை முன்னெடுத்திருக்கின்றார்கள். அதை பொறுத்துக் கொள்ள முடியாத சில நபர்கள் அவர் மீது சில அவதூறுகளை பரப்புவது, அவர் மீது சில காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக சில கருத்துக்களை முன்வைப்பது, அவர்களால் சொல்ல முடியாத கருத்துக்களை உடனிருப்பவர்களை வைத்து பேச வைப்பது, இப்படி மோசமான ஒரு அரசியல் சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த மேடையின் வாயிலாக அன்பிற்குரிய திரு சக்தி படையாச்சி அவர்களுக்கு எந்த நிகழ்வு வந்தாலும் நிச்சயமாக ஒரு சகோதரராக துணை நின்று அவருக்கான அத்தனை உரிமைகளையும் நாங்கள் நிச்சயமாக வழங்குவோம், அவரோடு துணை நிற்போம் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய கிராமத்தில் ஒருவருக்கு சிறு பிரச்சனை என்றாலும் கூட அதை முன்னின்று தீர்க்கக்கூடியவர் அன்பிற்குரிய திரு சக்தி படையாச்சி அவர்கள். தொடர்ந்து அரசு அதிகாரியிடத்திலும் என்னிடத்திலும் சொல்வதெல்லாம் மக்களுடைய வளர்ச்சியை கவனத்திலே கொண்டு செயல்படுத்த வேண்டிய திட்டங்களை முன்னெடுத்து இந்தந்த பகுதிகளுக்கு இந்தந்த பணிகள் வேண்டும் என்ற கோரிக்கைகளை தொடர்ந்து முன்வைப்பார்கள். அப்படி அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற பொழுது அதற்கு நன்றியும் சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த சக்தி மிக்க தலைவராக அன்பிற்குரிய திரு சக்தி படையாச்சி அவர்கள் உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்ததோடு உங்கள் குடும்பத்தில் ஒருவராக தோளோடு தோள் என்று உங்களை வழிநடத்துகின்ற அன்பிற்குரிய திரு சக்தி படையாச்சி அவர்களுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய மாவட்டத்தில் 4 தொகுதிகளிலும் உதயசூரியன் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்போடு
ஆதரவுகளை தந்து உறுதுணையாக இருக்கின்ற அன்பிற்குரிய திரு சக்தி படையாச்சி அவர்களுக்கு கரூர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் அன்பிற்குரிய திரு சக்தி படையாச்சி அவரிடத்தில் தெரிவித்துக் கொண்டு ஒரு உரிமையை உங்கள் சகோதரனாக உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நிச்சயம் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் சகோதரனாக நீங்கள் சொல்லுகின்ற காரியங்களை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு சகோதரனாக நிச்சயமாக உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு முதலமைச்சருடைய திட்டங்கள் அனைத்து குடும்பங்களும் வளர்ச்சி பெற வேண்டும், அனைத்து சமுதாய மக்களும் வளர்ச்சி பெற வேண்டும், அனைத்து மாவட்டங்களும் வளர்ச்சி பெற வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன்னத நோக்கத்தோடு தான் திராவிட மாடல் அரசை முதலமைச்சர்கள் வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். திராவிட மாடல் அரசுக்கும் முதலமைச்சர்களுக்கும் துணை நிற்கின்ற வன்னிய மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் அன்பிற்குரிய திரு சக்தி படையாச்சி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன், யாரேனும் எவரேனும் அவர் மீது அவதூறு பரப்ப நினைத்தால் அல்லது அவர் மீது கால் புரட்சியின் காரணமாக சில தூண்டுதல்களை சென்றால் நிச்சயம் அவருக்கு நாங்கள் துணை நிற்போம், பாதுகாப்பாக இருப்போம், அரணாக இருப்போம். துணிந்து உங்கள் பணிகளை நீங்கள் செய்யுங்கள், அதற்கு அரசு உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்ற உறுதியை சொல்லி இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்வை 2 நாளில் ஏற்பாடு செய்திருக்கின்ற அன்பிற்குரிய திரு சக்தி படையாச்சி அவர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். இங்கே மேடையிலே வந்து இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய வன்னியர் மக்கள் கட்சியின் சார்பில் உங்களுடைய பெருத்த கரகோஷத்தினரும் ஏற்கனவே நம்ம அமைச்சர் முப்பெருந்துறை அமைச்சர் முதன்மை அமைச்சராக அவர் வந்த பின்பு இந்த கரூர் மிகப்பெரிய தொழில் நகரத்திற்கு நீண்ட நாள் ஆசையாக ஒரு விமான நிலையத்தை கொண்டு பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரங்களாக மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய திமுகவினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் வன்னியர் மக்கள் கட்சியின் சார்பாட்டையில் ஒருவராக நமது மண்ணில் நமது மக்களுடைய மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு அமைச்சர் திரு வி. அதாவது மேடை பற்றாது, மரியாதைக்குரிய அமைச்சர் பெருமகனார் அவசரமாக அரசியல் எனக்கு பின்னால் உங்களிடம் பேசுவார் என்று சொல்லி, அன்பு சொந்தங்களே, நீங்கள் மனிதனாக மக்களோடு மக்களாக நம் வீட்டு பிள்ளையாக என்றென்றும் நீங்கள் எப்பொழுது சென்ற நமது அமைச்சர் என்றுமே வாழ்நாளில் தோல்வியை தருவதில்லை, வெற்றியை மட்டுமே முத்தமிட்ட வெற்றி. இந்த பொதுக்கூட்ட மேடையின் வாயிலாக இங்கே வந்திருக்கக்கூடிய பொதுவாக தங்கத்தினுடைய நிறம் சற்று மஞ்சள் குறைவாகத்தான் இருக்கும். ஒரு கருத்து போகிறதோ அதுபோலதான் எதிரில் இருக்கக்கூடியவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள். இந்த மாற்று அளிக்கிறோம் உங்கள் அத்துணை பேர் வாயிலாக. அதனால் நீங்கள் அத்துணை பேரையும் தெரிந்து சட்டமன்ற தொகுதிகளிலே நமது அமைச்சர் சொல்லுகிற அமைச்சர் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை பெறுவார். மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்களே, உங்களுக்கு போல இல்லாம நீங்க மிகப்பெரிய ஒரு அறக்கட்டளை நிறுவி உங்களுடைய அரசியல் தளம் தாண்டி அறக்கட்டளை மூலம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சேவைகள் எண்ணற்றவை. அதனால் என்றைக்கும் கரூர் தொகுதி நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் நடைபெற இருக்கின்ற 27ஆம் ஆண்டு நடைபெற இருக்கிற மாவீரன் ஜே குரு அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்ட வன்னிய அவர்களுக்கு இயக்கத்தின் தலைவர் அன்பு சகோதரர்